அதுக்கு பிறகு தான் பார்வை படைத்தாண்டு வரும். எனவே என்னுடைய விஞ்ஞான உலகம் அதுதான் சொல்கிறது, முதல்ல படைக்கப்படுவது கேள்வி புலன், அதுக்கு பிறகு தான் பார்க்குற புலன். அப்போ அன்றைக்கு எப்படி ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க? அப்போ இது குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வந்தங்கிறதுக்கு இதுவும் ஒரு பெரிய சான்று. நம்ம இது இல்லாமல் நாங்கள் நம்புகிறோம், அப்படி தேவைப்பட்டவங்களுக்கு இதை சொல்லலாம். பிஹவுலிஹி வகுவத்தி, அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியாலும் வல்லமையாலும், வேறு யாருமே இதை செய்யலை. ஃபதபாரக்கல்லாஹ், அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிக சிறந்தவனாக. அல்லாஹு தஆலா படைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் படைக்கிறவங்க கிடையாது. அப்படி இருந்தால் அவர்களை எல்லாம் விட மிக உயர்ந்தவன் அல்லாஹ். அவனுடைய படைப்பில் எந்த குறையையும் பார்க்க முடியாது. அருமையான கருத்துள்ளது. இதை அடுத்த வாரம் பாடமாக்கணும். இல்லை என்னோட ஒப்படைக்கணும் நான் சொல்லலை, நீங்களா என்னோட ஒப்படைக்க சொல்லலை, நீங்கள் பாடமாக்கிக்கங்க. இனிமேல் ஓதக்கூடிய நேரத்தில் இதை ஓதி தொழுவதற்கு இன்ஷா அல்லாஹ். இது தேவைண்டா இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லித்தரேன். புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ராஃபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் நான் தொழுதேன், அதாவது இஷா தொழுகையை. அவர்கள் இது சமாஉன் சூரத்துல் இன்ஷிகாக் ஓதினாங்க. ஓதிட்டு அதிலே சஜிதா செய்தார்கள். நான் கேட்டேன், அபூ ஹுரைராவை இது என்ன அப்படின்னு கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நான் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த ஆயத்தில் அவர்கள் ஓதும்போது அவர்களுக்கு பின்னால் தொழுது அவர்கள் சுஜூது செய்தார்கள், நானும் சுஜூது செய்தேன். நான் அதை என்ன செய்தேன், கடைசி வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிற செய்தியை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லாங்க. முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதும்போது தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலையும் அதுக்காக சுஜூது செய்வது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சுஜூது திலாவா. குர்ஆனை ஓதும்போது நாங்கள் செய்யக்கூடிய சுஜூது பற்றிய ஒரு விளக்கம் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இதில் யாராவது தெரியாமல் இருந்தால் அதை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த பாடத்தில் இன்னொரு சுஜூதையும் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். இன்னொரு சுஜூதையும் நாம் தெரிந்து கொள்வோம். போன முறை சுஜூது சஹு படித்தோம், இந்த முறை சுஜூது திலாவா படித்தோம். இன்னொரு சுஜூது இருக்கிறது, அது என்ன, சஜிதத்து ஷுக்குர். சஜிதத்து ஷுக்குர், நன்றி செலுத்தி செய்யக்கூடிய சுஜூத். நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி செய்யக்கூடிய சுஜூத். அது சாதாரணமாக இருக்கும்போது நாம் செய்கிற ஒரு சுஜூத். சுஜூது சஹு எத்தனை சுஜூது, சுஜூது சஹு எத்தனை முறை செய்யணும்? 2. என்னங்க என்ன அமைதி அடிக்கிறீங்க? போன முறை படிச்சிங்க, எத்தனை முறை? 2 உண்டா? 2. சுஜூத் திலாவா ஒரு சுஜூது. அதாவது திலாவாண்டா குர்ஆனை ஓதும்போது வரக்கூடிய ஆயத்து, சஜிதாவுடைய ஆயத்து வரும்போது ஓதுறது, அந்த செய்கிற சுஜூது. இப்போ நாங்கள் செய்கிற சுஜூது ஷுக்கூர், அதுவும் ஒன்று தான், தொழுகையில் இல்லை. அது எப்போது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். எப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க. குழந்தை பிறந்தது, மாஷா அல்லாஹ், அது மேலே சந்தோஷமான செய்தி. மாஷா அல்லாஹ், நான் அதை நீங்கள் முதல்ல சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ரெண்டாவது சொல்லிட்டாங்க. இல்லை எது இல்லை, அதை முடிச்சுக்கோமே. சம்பள உயர்வு உங்களுக்கு 500 ரூபா காசு இந்த மாதம் உயர்த்திக்காங்களாமே, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அதான் சந்தோஷம் இல்லையா? அதுவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் சந்தோஷம் இல்லை, அதுவும் ஒரு சந்தோஷத்தில் உள்ள விஷயம். அதான் எல்லாருக்கும் என்ன செய்யணும், 500 1000 கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ், வைத்துட்டுமே. கயர் மாஷா அல்லாஹ், எல்லாரும் சிரிக்கிறீங்க. உண்மையில சந்தோஷமான செய்தி. இப்போ நம்ம அது சொல்லாட்டியும் பரவாயில்லை இல்லையா, குறைக்க மாட்டால் போதும். அது குறைக்க மாட்டால் போதும் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். அல்லது இது மாதிரியான பல சந்தோஷமான செய்திகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு செய்தி கிடைத்தது, நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த யூனிவர்சிட்டி கிடைத்திருக்குது, அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க, இது மாதிரியான செய்திகள். அல்லது இன்னும் ஒன்று இருக்கிறது, என்னது, ஆபத்துகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டோம். ஒரு பாரிய ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், பாதுகாத்துட்டான். அல்லது பெரிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் ரொம்ப சின்னதாக்கிட்டான். இதுவும் ஒரு சந்தோஷ செய்தியா இல்லையா?
இப்படியான கட்டம் வரும்போது அப்போ ரெண்டு விதமான சந்தோஷம். ஒன்று நமக்கு சந்தோஷமான செய்தி, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிலையை நாம் அடைகிறோம் என்ற நிலையை அடையும் போதும், அல்லது ஒரு ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். கழுத்தே போகிற இடத்துல முடிதான் போயிருக்கிறது, தலையே போகிற இடத்துல தலப்பாக தான் போய்விட்டது, மலையாக வர இருந்தது என்ன துரும்பாக மாறிவிட்டது. அப்படியான சந்தர்ப்பங்கள் இதற்கும் என்ன செய்யலாம்? நன்றி கடன் செலுத்தி சுஜூத் செய்யலாம். இதுக்கு பேர் என்ன? சஜிதத்து ஷுக்குர். நன்றி செலுத்தும் சுஜூத். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அவர்களுக்கு வந்தால், அல்லது ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்தி சுஜூதில் விழுவார்கள், சுஜூது செய்வார்கள். சுனன் அபூதாவுதிலே, இப்னு மாஜாவிலே, திருமதியிலே இது பதியப்பட்டிருக்கிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கிறார்கள். அதே போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இவர்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. அவங்களோட கூட ஒரு முறை வெளியிலே போகக்கூடிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தில் நுழைந்தார்கள். அந்த தோட்டத்தில் நுழைந்து அதிலே சுஜூது செய்தார்கள். சுஜூதை நீளமாக செய்தார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை மரணிக்க வைத்து விட்டானோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த சுஜூது மிக நீளமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக, மிச்ச நேரம் ஆச்சு ரசூலுல்லாஹ் அங்கே தோட்டத்துக்குள்ளே போய், என்ன ஆகிட்டோ தெரியலையே அப்படின்னு நான் பார்ப்பதற்காக வந்தேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்துகிறார்கள் சுஜூதிலிருந்து. என்ன பார்த்து கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே, என்ன உங்களுக்கு நேர்ந்தது, என்னை பார்க்க வந்திருக்கிறீர்களே என்று சொன்னபோது, நான் என்னுடைய உள்ளத்தில் நிகழ்ந்ததை சொன்னேன். இப்போ நீங்கள் வந்தீங்க, நீளமான சுஜூது செய்தீங்க, நீங்கள் மரணித்து விட்டீர்களோ என்று நான் பயந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னார்கள். அதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், இந்த சஜிதத் ஷுக்குர், நன்றி செலுத்தக்கூடிய சுஜூது ஷுக்குர் அல்லது சஜதா ரெண்டு சொல்லலாம். சஜதத்து ஷுக்குர்னு சொல்லலாம், சுஜூது ஷுக்குர்னு சொல்லலாம். இந்த நன்றி செலுத்தும் சுஜூதை செய்தேன். என்ன செய்தி அப்படி என்றா, அல்லாஹு தஆலா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்க சொன்னான், மன் ஸல்லா அலைக்க ஸல்லைத்து அலைஹி, யார் உங்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார்களோ அவர்களுக்கு நான் ஸலவாத்து கூறுகிறேன். வேறு ரிவாயத்தில் வருகிறது, நபி அவர்கள் மீது ஒரு முறை நாம் ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான்? 10 தடவை ஸலவாத்து கூறுகிறான். அதே போன்று யார் உங்களுக்கு சலாம் கூறுகிறார்களோ நான் அவர்களுக்கு சலாம் கூறுகிறேன் அல்லாஹ் சொன்னதாக. இப்படியான ஒரு செய்தியை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அறிவிச்சாங்க. இது நல்ல செய்தியா இல்லையா? அதற்காகவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த சுஜூதை செய்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இப்படியான ஒரு செய்தியை நமக்கு யாரா சொன்னால், நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படி என் பக்கம் அந்த பெருமையை சேர்க்கக்கூடாது. இந்த பெருமையெல்லாம் இறைவனுக்கு என்று சுஜூதில் விழுந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகளை சுப்ஹான் ரப்பில் ஆலா சொல்லலாம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் ஹத்தா தர்லா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் இதா ரதீத், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் பாதர் ரிலா என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று அல்லாஹ்வுக்கே என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய புகழ் சொல்லக்கூடிய வாசகங்களை அந்த சுஜூது சொல்ல வேண்டும். இந்த சுஜூதுக்கு பேர் என்ன? சுஜூது ஷுக்குர் அல்லது சஜிதத்து ஷுக்குர் என்று சொல்லலாம். இந்த இதே போல புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, காப் இப்னு மாலிக், அதாவது தபூக் போர்க்களத்துக்கு 3 சஹாபாக்கள் உண்மையிலே அவங்க உண்மையான சஹாபாக்கள், முனாஃபிக்குங்கள் அல்ல, அவங்க போய் அதில் சேரல. அப்போ அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வரைக்கும் 40 நாள் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது, மற்ற அதுக்கு இப்போ 40 நாளைக்கு பிறகு மனைவியும் பேசப்படான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 50 நாளைக்கு பிறகு தான் என்ன செய்து அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு வருகிறது. இந்த செய்தியை காப் இப்னு மாலிக், அதில் ஒரு சஹாபி காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த செய்தி வந்தபோது, அல்லாஹ் தஆலா அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற செய்தி வந்தபோது என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி என்ன செஞ்சாங்க, சுஜூது செய்தார்கள். இந்த செய்தியை புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய சஹீஹ் புகாரில் பஞ்சிக்கிறாங்க. ஆகவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடையும் போது என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 3 வகையான சுஜூதை நம்ம படித்தோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம், அதுக்கப்புறம் அமல் செய்வோம். என்னுடைய மீதி பாடத்தை
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் தெரிந்து கொள்வோம். நல்ல ஒரு கேள்வி உண்டு. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்வது? உது தேவையா? இல்லை, நமக்கு உது அவசியமெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சுஜூதுக்கு நீங்கள் போக்கல தக்பீர் ஒன்றும் வரல. ரசூலுல்லாஹ் தக்பீர் சொல்லிட்டு சுஜூது பண்ணணும் இல்லை. அப்படி செய்து வந்தால் சுஜூது செய்து என்ன செய்யுங்க? அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் நன்றிகளை செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். நம்மளை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அந்த புகழ்ந்து பேசுவதெல்லாம் இல்லை. நம்மளை புகழ்வதெல்லாம் என்ன இல்லை, புகழ்வதெல்லாம் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களை சந்தோஷம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்து, ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதல்ல புதிதாக வரக்கூடிய நல்ல செய்திகள். இல்லாட்டி நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுலேருந்து என்ன செய்கிறோம், மாலை வரைக்கும் நல்ல செய்தி தான் கிடைக்குது. அதை அங்கு பேசவில்லை. புதிதாக வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்திகள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக தெரிந்தால் நம்முடைய அமலுக்கு கொண்டு வருவோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.